என் நாடு என் வறுமை ஏழ்மையில் சிக்கி தவிக்குது. பசி பஞ்சம், தினந்தோறும் பசி பஞ்சம், ஏழ்மை, வறுமை, இதை தவிர வேற நிலையில்லாத என் மக்களின் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? சிந்திக்கிறோம், பார்க்கிறோம், யோசிக்கிறோம். சிங்கப்பூர் வெறும் கடல், வெறும் கடல். கல்வியில் உலகத்தரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறது. வெறும் கடல். மருத்துவத்தில் உலகத்தரத்தில் இருக்கிறது. அந்த நாட்டு இளைஞனுக்கு போக எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை கொடுக்கிறது. எப்படி சாத்தியம்? நிர்வாகத்தில் ஊழல், லஞ்சம் இல்லை. அந்த நிர்வாகத்தை எங்கள் தாய் நிலத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். அவன் வந்தான், லீ குவான் யூ வந்தான். only 10 years நாட்டை என்ற கொடு. only 10 years. 1000 ஆண்டுகள் கழித்து என் நாட்டை உலகம் புகழ்கிற உயரத்தில், 1000 ஆண்டுகள் கழித்தும் புகழ்கிற இடத்தில் வைப்பேன் என்றான். இன்னைக்கு அவன் செத்து பல ஆண்டுகளாகி தமிழ்நாட்டில் ஒரு எளிய மகன் சீமான் லீ குவான் யூவின் சிங்கப்பூரையும் புகழ்கிறேன் என்றால் ஒரு தனி மனிதன். அவனுடைய கனவு தேசம் சிங்கப்பூர். அங்கே மழை பொழிகிறது, வெள்ள நீர் தேங்கவில்லையே. அங்கும் பெண்கள் தனியாக நடக்கிறார்கள், கற்பழிப்பு கொலை இல்லையே. ஏன்? ஒரு சிற்பி அந்த நாட்டை செதுக்கினான். அதுபோல என் நாட்டை நான் செதுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடாக பின்லாந்து இருக்கிறது. 2வது நாடாக தென்கொரியா இருக்கிறது. 3வது நாடாக ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த நாட்டின் கற்பித்தல் முறை, கட்டட அமைப்பு, எல்லாம், கல்வி பயிற்பிக்கிற விதம் எல்லாமே புதுமையாக இருக்கிறது. ஏன் அதை நான் செய்யக்கூடாது? ஏன் பின்லாந்தை, தென்கொரியாவை, சிங்கப்பூரை தாண்டி கல்வியில் சிறந்த நாடாக என் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறேன். அதனால் நிற்கிறேன். கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3ம் விற்பனைக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. கல்வி மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சரியான, சமமான, தரமான கல்வியை உலகத்தரத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனியாக நிற்கிறேன். மருத்துவத்தை இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரி, இல்லை, யாராயிருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுக்க வேண்டும். அரசு மருத்துவமனையின் தரம் உலகத்தரத்திற்கு இருக்க வேண்டும். என் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன நம்பிக்கை? அரசு மருத்துவமனையில் படுத்தால்தான் நாம் பிழைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை நான் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். அதனால் தனியாக இருக்கிறேன். அதனால் தனித்து போட்டியிடுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள், கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை என்று கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து யாரோடும் கூட்டு சேராமல் நிற்கிறேன்.